அல்லேலூயா. பாருங்க, அவங்க ரதத்தை குறித்தும் முதல்ல கேட்க மாட்டார்கள். நாங்களோ எங்கள் தேவன் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவங்களோ முறிந்து வீழ்ந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நடக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அழைக்கப்படி எங்கள் கேட்கப்படி எப்படி கூட எழுதுகிறோம். தேவனே உங்கள் அழைக்கப்படி எழுதுகிறோம். அல்லேலூயா. எல்லா கையெழுத்தையும் மறைத்து போட்ட இயேசு உங்களோடு தேவனே. ஆமென். அல்லேலூயா. சொந்தம் சொந்தமன்றே இன்னும் அறியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் போராட்டங்கள் புரியல பாடுகளும் தீரல ஆனாலும் நான் படிச்சுட்டேன், நான் நாள் இருக்கிறேன், என் பெருமையோ என் பணமோ என் புகையோ எதுவுமே வேண்டாம்ப்பா. உன் கிருபைதான் வேண்டாம்ப்பா, உன் மகிமைதான் வேண்டாம்ப்பா. என் தேவனை கேளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதம் நடந்த வாய்க்கல, அதிசயம் நடந்த வாய்க்கல. தேவனே தேவஜனமே ஆண்டவர் வாய்க்கிய நீ சீர மாத்த அதை சீரத்தை மாற்ற கர்த்தர் ஓடுகிறார் இல்லையா. உன் சொந்த பந்தங்கள் உன்னை வேதனை பண்ணிடலாம், உன் உறவுகள் உன்னை அசிங்கமா பார்த்துக்கலாம். கர்த்தர் இல்லையா ஒருபோதும் பார்க்க மாட்டேன். தேவனே உன்கிட்ட பணம் தான் 10 பேர் பழகுவான், அழகாக 4 பேர் பேடி வருவான். அல்லேலூயா. ஆண்டவன் எப்படி நடவிட மாட்டான். தேவனே எப்படி நடவிட ஆண்டவரே. அல்லேலூயா. என் செல்ல பிள்ளை என் செல்ல பிள்ளை சொல்லி வருவாரு, என் செல்லவாரு ஆண்டவர் பார்த்துவாரு, என் செல்லவே என் அம்மா என் பழுத வந்துமாரு, என் அழகான பாய்ந்து வந்து சொல்லுவாரு. அது வேற யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா, வேற யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. அல்லேலூயா. அந்த தேவன் தாங்க, அந்த தேவன் தேடி வருவாரு. அவருக்கு கிருபை இல்லைன்னா இந்த உயிரோடு இருக்க, அவர் கிருபை இல்லைன்னா உயிரோடு இருந்து கையில்லாத போயிட்டுப்பாங்க. அவர் தான் நம்மளை கிருபை வைத்தாரு, இறக்க வச்சா தேவைப்படியே. அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே
எல்லாம் இயேசுவே. உங்களுக்கு நான் சொல்றேன் சொந்தம் என்று உற்சாகப்படுங்க. உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள. உம்மை விட்டா ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள. உம்மை விட ஏதும் இல்லை உத்தாயுமுகளால் நான் சுகமாகி உன் வார்த்தையினால் நான் பெறலானே. உத்தாயுமுகளால் நான் சுகமாகி உன் வார்த்தையினால் நான் பெறலானே. நான் பெறலானே. சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவினால் நான் திறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர்த்தெழுந்தேன். சாவினால் நான் திறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர்த்தெழுந்தேன். நான் உயிர்த்தெழுந்தேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை போய் கிடந்தவாய் நல்லவனாய் அலையுமை அப்பா ஒன்றே கிடையாது வந்து ஊழலுக்கு போல அநேக நாடுகள் எங்களோ எழுப்பி கடவுளை அநேக பொல்லாத மனிதர்கள் எங்களோ தலைவர் பண்ணி என் குடும்பத்தை அழைத்து பண்ணி என் ஊழியத்தை அழைத்து பண்ணி என் எண்ணெய் அழைத்து பண்ணி சொல்லுங்க என் வீட்டை அழைத்து பண்ணி அலையா அவங்க ஏழுங்க போட்ட திட்டங்களை அதாவாக்குற பந்தயங்கள் ஜெபத்தோட அலையா எந்த ஜெபத்தோட நீ ஜெபித்து ஜெயிலில் கிறிஸ்து இன்னைக்கு உங்களோட
ஆமே ஹalleluya சர்வதோ சொல்லாமோ நகையோ கேட்கும்போது நகையா கேட்டு பரலோகத்தை நோக்கி வந்தாடும்போது கர்த்தர் எழுதி ஹalleluya இந்த தேவனே தேவனே ஹalleluya ஹalleluya எத்தனை தேவனே கண்ணை திட்டிக்கொண்டு ஹalleluya அதே ஐக்கியமணி நிற்கும்போது யோகி வேற அது அழகு எழுதி எத்தனை காலிலே போட்டு வெடித்து வந்தாங்க எனக்கு தாண்டவரே ஆமே 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 ஹalleluya ஹalleluya சிதறாமல இருக்க பொல்லாத ஆவியை வலிக்கும்படி தகவலே ஆமே ஹalleluya ஒரு ஆவியை ஏற்றி அவர் மேல ஆடிக்க வல்லமை உங்களை கொண்டு வந்தாங்க ஹalleluya ஹalleluya உங்களுடைய தேவனே அழைச்சோ ஆடிக்க ஆடிக்க இயேசுவின் நாமத்திலே ஹalleluya யாரை கொண்டு சிதறாம சிதறாம பண்ணுங்க ஹalleluya தேவனால உங்களுக்கு தேவனே ஆண்டவர் நம்புங்க கர்த்தர் உங்களோடு பெரிய காரியம் செய்வார் ஆமே ஹalleluya கர்த்தர் தேவனால மகிமைப்படுத்தும் ஆமே ஹalleluya சங்கீதம் 143 வாசிங்க ஒரு தியானம் சங்கீதம் 143 நீ தியானம் பண்ணுறீங்களா விலாசம் பண்ணுங்க வாசிக்கும்படியான சங்கீத பகுதி 141 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே சீக்கிரம் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவருக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு உமது முகத்தை எனக்கு மரியாதையும். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உமக்கு புகலிடமாக கொள்கிறேன். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதின்படி என்னை என் ஆத்மாவை இருக்கங்களுக்கு நீங்களாக்கிவிடும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ராஜா ஆசிரியப்பட்டது காலை வேலைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையை தேவனாய கருத்தை பொழுது ராஜா பேசும்படியாக தேவனாய கருத்து முற்றிலுமாய் மறைத்து தேவ வார்த்தைகள் வெளிப்படைய தேவனாய கருத்து ஆசிரியத்து பெரிய காரியத்தை மூலமாக சந்திக்க சங்கீதம் 143 முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். இவ்வாறு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். இது பாருங்க தாவீதுடைய சங்கீதம். தாவீது பாருங்க, அவன் தன் குடும்பத்துல கடைசி மகன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதான காரியம். எப்போதும் ஒரு நாள் பாருங்க அவன் தனியாக இருப்பான், ஆடுகள் இருக்கும். எப்போதும் பாருங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டே இருப்பான், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா ஆடு இருக்கிறது, ஆடுகள் அடிக்க சிங்கங்கள் வரலாம், கரடி வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதே மேற்கொள்ளும்படி தேவனுடைய காலம் அவனோட கூட இருந்தது. முற்றிலுமாய் பாருங்க அவன் விண்ணப்பத்தை கேட்கிறார் கடவுள்.
பாருங்க, ஆடு மேய்க்கிறவர்களும் சிறுமையானவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, வனாந்தரத்துல கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பான். எப்பொழுதும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை எதிர்கொள்ளும்படிக்கான ஒரு நல்ல ஒரு தைரியத்தை அவனுக்காக கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் உமது உண்மையின்படியும் உன் நீதியின்படியும் எனக்கு உத்தரவு வந்துச்சு. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுபடி மட்டும் அல்லாமல் அவன் நீதிபடி இருக்கிறான். தாவீது பாருங்க, தன்னுடைய சிறு வயது முதல் கர்த்தர் உண்மையாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தது மக்கள் அவனுக்கு எல்லா விதத்துல உத்தரவும் அவர்கள் செய்தார். உத்தரவும் பாருங்க, கர்த்தர் அவன் ஜெபிப்பான். அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே அவனுக்கு உத்தரவு கொடுப்பார், உடனே அவனுக்கு பலன் கொடுப்பார், உடனே சிங்கங்கள் அடிக்கிறதுனால பலனை கொடுத்து அவனுக்கு அருளை செய்தார். 2வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள ஒருவனுக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே ஜீவனுள்ள ஒருவனும் உனக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே. கர்த்தரை ஒருவர் தவிர நம்ம யாருக்கும் நீதிமான் கிடையாது. அது கர்த்தருக்கே தெரியும். ஏன்னா நம்மளுடைய உடம்புல சரீரம் இருக்க வரைக்கும் பாடுகள், ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா பாவம் பண்ணிருப்போம். கண்ணுடைய இச்சைனாலோ சரீரத்தினுடைய இச்சைனாலோ அநேக விதத்தால ஒருத்தர் கோவப்பட்டு பேசினாலோ அவங்க இருக்கிறப்ப நம்ம நல்லா பேசுவோம். அவங்க இல்லைன்னா அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பா நம்ம மனம் போன பக்கத்தில் பேசுவோம். ஏன்னா நம்ம நீதிமனை கிடையாது, நம்ம வாய் போன பக்கத்திலே மனம் போன பக்கத்திலே பேசுவோம். அதுக்குதான் சொல்றாரு, ஜீவனுக்கு ஒருவனுக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அப்படின்னு சொல்றாரு. தாவீது உண்மையிலே சொல்லியிருக்கிறாரு, நம்ம யாருமே நீதிமான் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்ததுனால, கர்த்தரை நம்ம நேசிக்கிறதுனால, கர்த்தரை பற்றி போனதுனால நம்ம எல்லாரும் நீதிமான் ஆகிடும். அந்த இடத்துல தாவீது சொல்றாரு பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தலையோடு நசுக்கி இவ்வாறு கண்டுபிடிக்கிற சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தலையோடு நசுக்கி. இப்போ நான் தான் சொன்னேன், வனாந்திரத்தில் இருப்பாரு. பாருங்க, தாவீது கூட பிறந்தவங்க அநேக அண்ணன் மீது இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் பாருங்க, அவர் தான் தெரிந்து கொண்டாரு. அவர் ஒதுக்கி இருக்கலாம், அவரை வெறுத்து இருக்கலாம், அநேக இடத்துல தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்துல பாருங்க, அவருடைய சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என்றாண்டு சத்ரு பாருங்க, அவன் தலையோட நசுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட பாருங்க, சத்ருடைய போராட்ட காலத்துல நினைக்கவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தா, கர்த்தர் அவனை அந்த இடத்துல ராஜாவை மாற்ற அவனால முடியும். முதல்ல அவன் என்ன பண்ணணும், ஆடுகளை மேய்க்கணும். ஆடுகளை மேய்க்கிறது என்பது தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதான ஒரு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆடுகளை தொடர்ந்து அவன் நடத்தும் போது ஜனங்களை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி முதலாவது ஆடுகளை கொடுக்கிறாரு. ஆடுகளை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் வெகு காலத்திற்கு முன் மனிதர்கள் போல் என் இருளில் இருக்க பண்ணுகிறது. அவன் பாருங்க, வளாகத்தில் இருக்கும்பொழுது அவன் இதெல்லாம் யோசிக்கிறான். ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவனோடு கொடுத்து அவனை 3 நாள் ஆசிரியர். அடுத்தது பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். பாருங்க, தாவீது எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருப்பான். எப்போதும் பாருங்க, ஒரு நாளைக்கு பாருங்க, கர்த்தராம 7 முறை என்னவோ ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பான் கர்த்தருக்காக. வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி பார்த்துட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் இருந்தால் போதும், எப்போது டிவி பார்க்கலாம், எப்போது மேட்ச் பார்க்கறது, நம்ம ரோட்டில் அதே மாதிரியே போயிட்டு இருக்கோம். அதனால பாருங்க, அவன் தனியாக இருக்கும்போது கர்த்தருக்கே எப்போது பிரியமானது செய்வான். ஆடுகளை மேய்த்தாலும் கூட தன் கர்த்தரையே நோக்கி பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் அவரே அவருடைய தேவன் என்றார். நீர் ஒருவரே என்னுடைய தேவன், நீர் எல்லாமல் எனக்கு வேறு யாருமே என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தரையே நோக்கி பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழி நடத்துவதாக. கர்த்தருடைய ஆவி மட்டுமே நம்முடைய செம்மையான வழி நடத்தும், வேறு ஆவி நம்மளை நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடைசி வசனத்தை வாசிங்க. உங்களுடைய கிருபைப்படி என் சத்துருக்களை அடித்து இவ்வாறு கர்த்தருடைய உங்களுடைய கிருபைப்படி என் சத்துருக்களை அடித்து. பாருங்க, சத்துருக்களுக்கு அநேக பேர் ஏற்று வந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவன் சத்துருக்களை அழித்து தாவீது அந்த இடத்துல நிறுத்தப்படி அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என் ஆத்மாவை ஒடுக்கிக்கிற யாவரும் சங்காரம். யாரெல்லாம் அவன் ஆத்மாவை ஒடுக்கலாம் என்று நினைச்சார்களோ கர்த்தர் அவருடைய ஆத்மாவை சங்காரம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் அடி நான் பாருங்க, அவனை ராஜாவாக மாற்றினாலும் கூட நான் உங்கள் அடியன்னு சொல்லி கர்த்தரை எப்போது உயர்த்தி கொண்டே இருக்கிறான். கர்த்தரை உயர்த்தும் போது தேவன் நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார்.
நன்றி. சாட்சி நேரம் லாஸ்ட் பேர் வராம இல்லையா? சாட்சி இருந்தால் யாரும் சுருக்கமா சொல்லலாம் இல்லையா? சாட்சி யாரும் இல்லையா? இல்லையா? அப்படியே பரிசுத்தம் அதில் கூட அந்நிய சிறுசாட்சியாக இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் அவரை கண்மணி போல பார்த்து பாதுகாத்திருக்கிறார். பிள்ளைகள் மனைவி யாவரையும் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். போகும்போது வேலைக்கு வரும்போது போகும்போது கசடி வல்லோடு கூட ஆசீர்வதிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உணவு ஒழுக்க முடியும் திருப்பி குடும்பம் குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கட்டளைக்கு நன்றி செலுத்துகிறேன். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சாட்சி இருந்தா சாட்சி சொல்லலாம் இல்லையா? சாட்சியமா சாட்சி சொல்றதா இருக்கு இல்லையா? சாட்சி வர இல்லையா? இல்லையா? சரி சார் காணி வரலாம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்கள் தாவே. ஏசப்பா வானத்தின் மரங்களில் பிறகு இல்லாமல் போகப்பட்டு ஆசீர்வதிப்பே என்று சொன்னாங்க. ஏசப்பா அவர்கள் களஞ்சியங்கள்